அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நல்ல அருமையான டேஸ்ட்ல முட்டை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த குழம்பு வச்சிங்கன்னா காலையில இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், மதியானம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். இதுக்கு தனியாக சைடிஷ்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே முட்டை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செய்யறதுனால சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் 4 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையில நம்ம கத்தியை வச்சு சின்ன சின்னதா அங்கங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி குழம்புல சேர்க்கும்போது குழம்போட மசாலா எல்லாம் இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் விழுது அரைச்சி சேர்க்கணும். அதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல அரை மூடி தேங்காய் துருவந்து அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம குழம்பு வைக்க போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வரணும். ரொம்ப சிவந்துடக்கூடாது வெங்காயம், அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ பாருங்க, இந்த பக்குவத்தில் வதங்கி வரணும். இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த உடனே அது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்குவத்துல இருக்கணும். இப்ப இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்போட ஃபுல்லா தீயை கம்மி பண்ணிடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்து வெங்காயம் தக்காளி விழுதோட நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இது கூட 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மசாலா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்ப நம்ம குழம்ப ஓபன் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூனை வச்சு செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு, முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு கரண்டி வச்சு குழம்பு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அடுப்போட தீயை ஃபுல்லா குறைச்சி வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இது கூட நம்ம பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
நல்லா அருமையான முட்டை முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.